ப்ரொடெக்ட் பண்றவங்க, மனைவியை நேசிக்கிறவங்களா இருக்கிறாங்க, பிள்ளைகளை நேசிக்கிறவா இருக்கிறாங்க, எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, குடும்பத்தை ஒழுங்கா நடத்துறாங்க, சமுதாயத்தில் நல்ல பேரோடு இருக்கிறாங்க, சமுதாயத்தில் சில தீண்டாமை, சில மனுஷர்களை கீழ்ப்படுத்துறது, இதுக்கெல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க. எல்லா மனுஷர்களும் ஒன்று அப்படின்னு சொல்லுகிறவர்கள் கூட்டம் இருக்கிறது இல்லையா? நேசிக்கிறார்கள், எல்லா மனுஷரும் நேசிக்கிறாங்க, அவங்க யாரும் வெறுக்கல, அநியாயமா எதுவும் செய்யல, அநியாயத்துக்கு அவங்க துணை போல அநியாயத்தை எதிர்த்து நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன, கடவுள் மறுப்பாளர்கள், கடவுள் இல்லை என்று நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். அதனால தான் சொல்றேன், நிறைய பேர் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க நல்லவர்களா இருக்கிறாங்க, கெட்டவங்கன்னு சொல்லவே முடியாது, கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வேத வசனத்துல கடவுள் என்று சொல்றவன் எப்படி இருக்கிறானா, அருவருப்பான கிரியைகளை செய்கிறவராக இருக்கிறார்கள், அருவருப்பான காரியங்கள். அப்ப நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு விதமான மக்கள். ஒன்னு குடும்பத்துக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, சமுதாயத்துல முயற்சிக்காக சமுதாயம் சீர்திருத்தத்தை உண்டு பண்றாங்க, ஜாதி மறுப்பை உண்டு பண்ற, அதை தடுக்கிறாங்க, எல்லாம் ஒன்றுன்னு சொல்லுகிறாங்க, சமுதாயத்துல பல தாக்கங்களை ஏற்படுத்துறாங்க. ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்ற அடுத்த கேட்டகரி இருக்கிறாங்க பாருங்க மனுஷர்கள். அவர்கள் எப்படின்னா, கடவுள் என்ற அந்த இல்லை என்ற கான்செப்ட், கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க ரொம்ப பாவங்களை செய்கிறவர்களா இருக்கிறாங்க, எவர்களுக்கும் பயப்படாதவர்களா இருக்கிறாங்க, பணம் படித்தவர்களா இருக்கிறாங்க, மனுஷனை கீழ் தள்ளுறவங்களா இருக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறவங்களா இருக்கிறாங்க, பொய் சொல்றவங்களா இருக்கிறாங்க, பல பாவங்களை செய்கிறவர்களா இருக்கிறாங்க. மாத்திரமல்ல, அந்த பாவங்களை உற்பத்தி செய்கிறவர்களா இருக்கிறாங்க, ரொம்ப கொடூரமானவர்களா இருக்கிறாங்க, கேடு உள்ளவர்களா இருக்கிறாங்க. வேதவசனம் பாருங்க, அருவருப்பானவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கடவுள் இல்லைன்னு சொல்லும் போது அவங்களுக்கு எந்த பயமே இல்லை, யாருக்கும் பயப்பட வேண்டியது காரியம் இல்லை. கடவுள் இருக்கிறான்னு சொல்றவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு உணர்வு, உள்ளு உணர்வு பார்த்தீங்கன்னா, கடவுள் இருக்கிறான்னு சொன்னாலும் அவங்களையும் ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமென். ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க. கடவுள் இருக்கிற இல்லாதவங்கன்னு சொல்லவங்களும் அவங்க ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி கடவுள் இருக்கிறான்னு சொல்லி நம்புறவங்களும் ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, கடவுளுக்கு பயப்படுறவங்க, கடவுளுக்காக நம்ம வாழணும், உண்மையா வாழணும், மனைவி பிள்ளைகளுக்காக வாழணும், சமுதாயத்தில் நல்ல ஒழுக்கமா வாழணும், ஒழுக்க நெறிகளை உண்டு பண்ணணும், எந்த ஒரு கெட்ட பழக்கம் கூடாது, நம்முடைய பரிசுத்தமா வாழணும், ஒழுங்கா வாழணும்ன்ற எல்லா மதத்திலும் இருக்கிறாங்க. எதனால இல்லையா? வெறும் கிறிஸ்தவ மதத்துல மாத்திரம் இல்ல, எல்லா மதங்களும், முஸ்லிம் மதத்திலே இருக்கிறாங்க, இந்து மதத்திலே இருக்கிறாங்க, கிறிஸ்தவ மதத்திலே இருக்கிறாங்க, புத்த மதத்திலே இருக்கிறாங்க, எல்லாரும்